ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசர். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து உள்ளுக்குள்ளேயும் வெளியிலேயும் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் செய்தியாக இருக்கு சார். அமித்ஷா விளக்கம் கொடுக்கணும், அந்த பாரதிய ஜனதா கட்சி மைசூர் எம்பி மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை உறுதியாக முன்வைத்து கொண்டே இருக்கிறாங்க. இது 22ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். ஆனா அமித்ஷா விளக்கம் சொல்லாமல் நாடாளுமன்றத்தை நடக்க விட மாட்டோம், நாடாளுமன்ற முடக்கம் தான் நடக்கும், அமித்ஷா விளக்கம் கொடுப்பதாக சொன்னாதான், அந்த டீல் வந்தா தான் நாடாளுமன்றம் நடக்கும்னு எதிர்கட்சிகள் சொல்லுது. எப்படி பார்க்கறீங்க சார்? எதிர்கட்சிகள் சொல்றதுல நியாயம் ரொம்ப இருக்கு. இப்போ ஒரு சின்ன உதாரணம் வச்சுக்கோ. மணிப்பூர் சம்பவத்தை பத்தி பிரதம மந்திரி விளக்கம் சொல்லணும் இவங்க சொன்ன போது, அந்நேரம் அரசு என்ன சொல்லிச்சு, சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் தானே வரணும், எதுக்கு பிரதம மந்திரி வரணும்னு கேட்குறீங்கன்னு கேட்டாங்க. அதுல பிரதம மந்திரி கேட்டதுக்கு அந்நேரம் நியாயம் இருந்தது. ஏன்னா சம்பந்தப்பட்ட அமைச்சர் கீழே உள்ள சிச்சுவேஷன் எப்படி இருந்தது, தேவர் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல். உள்துறை அமைச்சகத்தினால அங்கே உள்ள சூழ்நிலையை கண்ட்ரோல் பண்ண முடியலை. அப்போ சம்மந்தப்பட்ட அமைச்சர் ஹி ஃபெயில்ட் இன் ஹிஸ் டியூட்டி. அப்படி இருக்கும் பொழுது யாரை கூப்பிடணும், அவருக்கு மேலே உள்ளவங்களை கூப்பிடணும். அதனால அதுவே ரொம்ப நியாயமான கோரிக்கை. ஆனால் கடைசி வரைக்கும் வரமாட்டேன்னு சொல்லி முரண்பிடிச்சார். அதுக்கு ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் அவர் வந்தபோது மணிப்பூர் சம்மந்தப்படுத்தித்தான் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு எதிர்கட்சிகள் ஆளாகினேன். அவர் மணிப்பூரை பற்றி என்ன பேசினார், 42 செகண்டோ என்னமோ பேசினார், அவ்வளோதான் பேசினார். சரி, இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் இதில் ஒரு விசிட்டர் வர்றாருன்னா அந்த விசிட்டரை ஸ்க்ரீன் பண்ண வேண்டிய பொறுப்பு ஐபியுடைய பொறுப்பு. ஒரு எம்பி ரெக்கமெண்ட் பண்ணாருன்னா அவங்க ஸ்க்ரீன் பண்ணி அவங்க கிளியரன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இது கொடுக்கணும். ஐபி யார்கிட்ட இருக்கு, உள்துறை அமைச்சர்கிட்ட இருக்கு. டெல்லி போலீஸ் வெளியிலிருந்து செக் பண்ணி அனுப்புறாங்க. இப்போ உள்ள பார்லிமெண்ட்டுக்குள்ள உள்ள பாதுகாப்புக்கு சபாநாயகர் தான் பொறுப்பு. அது கம்ப்ளீட்டாக சபாநாயகர் கண்ட்ரோல் இருக்கு. தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். ஆனால் வெளியிலிருந்து இவங்க அந்த குப்பிகளை வண்ண குப்பிகளை கொண்டு வரலன்னா அந்த வண்ண குப்பிகளை சேதடிக்க முடியுமா? அப்போ வெளியிலிருந்து வந்த வண்ண குப்பிகள் வந்ததுக்கு யார் பொறுப்பு? டெல்லி போலீஸ் பொறுப்பு. அப்போ அது யார் கண்ட்ரோலில் இருக்குது? அது உள்துறை அமைச்சர் கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ உள்துறை அமைச்சர் பதில் சொல்லணும்னு கேட்கும்போது, இல்லை இதை பற்றி முடிவெடுக்க வேண்டியது அவைத்தலைவர், அதனால நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறதுல கொஞ்சம் கூட அர்த்தம் இல்லாத பேச்சு. இவர் வரணும், என்ன நடந்தது, ஏது நடந்தது, இதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பேசணும், சொல்லணும். இது நான் அவங்களுக்குள்ளே பேசி முடித்தாலும் நமக்கு திருப்தி இருக்காது. ஏன்னா என்னுடைய எம்பியை நான் அனுப்பியிருக்கேன், உங்கள் எம்பியை நீங்கள் அனுப்பியிருக்கீங்க. அப்போ இந்த நாட்டுக்கே தெரியணும்ல அங்கே பாதுகாப்பு குறைபாடு இருந்ததுன்னா அதை பற்றி என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி. நாட்டினுடைய பாதுகாப்பு, நாடாளுமன்றத்தினுடைய பாதுகாப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சிகளும் காதும் வச்சது மாதிரி மோடி அறைக்குள்ள பேசி முடிச்சிடணும், அது பப்ளிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காகத்தான் அவங்க பேசாம இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணுமா? இல்லை, அது மாதிரி ஒரு ப்ரப்போசல் அவங்க கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்கன்னு இல்லை. இது ரொம்ப சென்சிட்டிவ் விஷயம். அது இதில் என்ன சென்சிட்டிவ் இருக்குது? விசிட்டர்ஸ் கேலரிக்கு நீங்கள் கண்ணாடி போடல, இது சென்சிட்டிவ் இஷ்யூவா? கண்ணாடி போடல, இனிமேல் கண்ணாடி போட்டுருவோம், குண்டு துளைக்காத கண்ணாடி போட்டுருவோம். சவுண்டு இது சவுண்டு அங்கேருந்து வெளியில் போக முடியாத அளவுக்கு நம்ம கண்ணாடி போட்டுருவோம்னு சொல்லி சொன்னால் இது ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் விஷயமா? அதே மாதிரி இன்னும் சில குறைபாடுகள் இருக்கின்றன, அவைகள் சரி செய்யப்படும். அவைகளை பற்றி எதிர்கட்சிகளிடம் நாங்கள் முழுவதுமாக விவாதித்திருக்கிறோம் அப்படின்னு கூட சொல்ல முடியும். எதுவுமே பேச மாட்டோம், பப்ளிக் எதுவுமே வராது, எல்லாமே அப்படித்தானே. இவங்களுடைய தவறுகள் வந்ததுன்னா அந்த தவறுகளை பப்ளிக்ல டிஸ்கஸ் பண்றதுக்கு இவங்க ரெடியா இல்லை. இன்னைக்கு கடைசியில் ஆட்டு கடிச்சு மாட்டு கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா எங்கெங்கேயோ அங்கும் இங்குமாக அரசலாக நடந்து கொண்டிருந்த சட்டமீறல் சம்பவங்கள் இன்னைக்கு பார்லிமெண்ட்டுக்கு உள்ள வரைக்கும் போயிடுச்சு. உயர்நிலை விசாரணை நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சபாநாயகர் தரப்புல சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஆளும் தரப்புலயும் அதுதான் சொல்றாங்க. உயர்நிலை விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது எதிர்கட்சிகள் இந்த பிரச்சனையை எழுப்பக்கூடாது, மற்ற அஜெண்டாவுக்குள்ள வந்துடணும், இதை அதோட விட்டுறணும், அந்த முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் அவங்க பேசட்டும் அப்படின்னு சொல்றாங்களே, அது எப்படி சார்? இன்டரிமா சொல்ல வேண்டியதானே, இப்ப அவர் சொல்ல வேண்டியதானே.
பார்லிமெண்ட்ல வந்து ஆமா இது ரொம்ப சீரியஸான விஷயம், இதை பத்தி உடனடியாக விசாரணைக்கு நாங்கள் வந்து இது பண்ணுறோம். இன்னைக்கு உள்ள நிலைமையில இன்னைக்கு வரைக்கும் தெரிஞ்சது இவ்வளவுதான், இன்னும் இன்வெஸ்டிகேஷன் முற்று பெறவில்லை, அதை நாங்கள் வந்து சொல்றோம், முற்று பெற்ற ஒன்று அந்த விஷயங்களையும் பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது என்ன? மாநிலங்களவையில இதை பற்றி விவாதிக்கணும் அப்படின்னு 23 பேர் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா எல்லாத்தையும் குடியரசு துணைத் தலைவர், மாநிலங்களவை தலைவர் வந்து ஜெகதீப் தன்கர் நிராகரிச்சிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் செய்தியாளர்கள் சந்திப்புல நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் வந்து பிரகலாத் ஜோஷி எல்லாரும் அவைக்கு வாங்க, அவைக்கு வந்தா பேசலாம், அவைக்கு வந்து விவாதியுங்கள் அப்படின்னு தானே நாங்களும் சொல்றோம் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறாரு. வந்து நோட்டீஸ் கொடுத்தவங்களுக்கு நோட்டீஸ் நிராகரிக்கப்பட்டது, விவாதம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா உள்ள வந்து விவாதிக்க சொல்லிதான் நாங்களும் கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இதுல புரிஞ்சுக்க முடியாதுதான் இருக்கு. அதே மாதிரி இன்னும் புரிஞ்சுக்க முடியாத இன்னொரு விஷயம் சார், நேற்றும் 2 அவைகள்லயும் மையப்பகுதிக்கு போய் முழக்கங்கள் இட்டிருக்கிறாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள். அங்க இங்க இவங்களும் முழக்கம் எழுப்பியிருக்கிறாங்க. அதற்கு முந்தைய நாள் அதே மாதிரி இருந்ததுக்கு இடைநீக்கம் நடந்திருக்குது மக்களவையில மையப்பகுதிக்கு போனவர்களுக்கு இடைநீக்கம் நடந்திருக்குது. நேற்றுக்கு போய் அதே மாதிரி அவை நடக்க விடாமல் செய்த அதே கட்சிகளை சேர்ந்த இந்தியா கூட்டணி சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நேற்று தண்டனை எதுவும் கொடுக்கலையே. ஒரே குற்றத்துக்கு முதல் நாள் ஒரு தண்டனை, அடுத்த நாள் வேறு தண்டனை இல்லை அப்படிங்கிறது, அதையும் எப்படி புரிந்து கொள்வது? ஆமா, இந்த கேள்வியினுடைய நோக்கம் அவர்களுக்கும் தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதல்ல, முந்தையவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்க கூடாது, ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். எதிர்கட்சிகளுடைய குரலை ஒடுக்குவதற்காக இந்த வேலைகள்லாம் நடக்குது அப்படின்னு காங்கிரஸ் சொல்றாங்க. மகுவா நீக்கப்பட்டது, கனிமொழி ஜோதிமணி உள்ளிட்ட ஒரு 14 பேர் இடைநீக்கம். ஆனா அந்த மாதிரி யாருடைய குரலையும் ஒடுக்குவதற்கு யாரும் முயற்சிக்கவில்லை அப்படின்னு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் சொல்றாரு செய்தியாளர்கள்ட்ட. அப்ப இந்த என்ன அர்த்தம்? நீக்கம், இடைநீக்கத்துக்கு என்ன பொருள்னு தான் தெரியல சார். அவங்க தமிழ்ல சொல்லுவாங்க, சில சமயங்கள்ல வந்து அதிக அளவு அதிகாரம் ஒரு இடத்தில் குதிக்கப்பட்டு விட்டால் அதுக்கப்புறம் அந்த அதிகாரம் படித்தவங்க வந்து நாங்கள் சொல்கிறதான் சட்டம், வல்லான் வகுத்ததே வாய்க்கால் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. நான் ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். தொடர்ந்து வல்லான் வகுத்ததே வாய்க்கால் என்று சொல்லி கொண்டிருந்தீர்கள் என்றால் ஒரு நாள் வாய்க்கால் வறண்டு விடும், அதை மறந்துடக்கூடாது. இது 18ஆம் தேதி இந்தியா கூட்டணியினுடைய கூட்டமும் இருக்கு. 22ஆம் தேதி வரைக்கும் நடக்கும், நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்குங்கிறது ஒரிஜினல் லிஸ்ட். 18ஆம் தேதி இவங்க கூட்டணியில் இதுவரைக்கும் கொஞ்சம் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு சோர்ந்து கிடந்த கூட்டணியை இந்த இடைநீக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து திரும்பவும் உசுப்பி விட்டு இருக்குதா, தட்டி எழுப்பி இருக்குதா? அந்த கூட்டம் 18ஆம் தேதி சிறப்பாக மீண்டும் பழைய வேகத்தோட நடக்குமா? எப்படி அந்த விஷயங்களை பார்க்கலான்றீங்க? இல்லை, இந்த நிலைப்பாட்டை வந்து அரசு எடுத்ததுன்னா எதிர்கட்சிகளும் தாங்கள் கொண்டிருக்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பார். இதுதான் இருப்பார். இந்த டிட்டரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே சார், நாங்க அடக்குமுறையை பிரயோகிக்கிறது அல்லது இடைநீக்கம், தண்டனை அப்படின்னு எதையும் ஒண்ணு கொடுக்கறது எல்லாமே அடுத்து இது போன்று நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகவும் மற்றவர்கள் கொஞ்சம் அது குறித்து அச்சப்பட வேண்டும் என்பதற்காகவும் தான் கொடுக்கறதாக வழக்கமாக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், சிஸ்டத்துக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் சொல்லுவாங்களே. அந்த மாதிரி இதுல அச்சப்படுறதுக்கு எதுவும் இல்லையா எதிர்கட்சிகளுக்கு? இல்லை, இதுல அச்சப்படுறதுக்கு என்ன இருக்கு? இந்த கூட்டத்தொடர் முடிகிற வரைக்கும் அவங்கள வந்து நீக்கி வச்சிருப்பாங்க, மற்றபடி அச்சப்படுறதுக்கு என்ன? இந்த கூட்டத்தொடர் முடிகிற வரைக்கும், அதுக்கப்புறம் அந்த ஒரு அடுத்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல, பட்ஜெட்னா அந்த இன்டரிம் பட்ஜெட் ஒண்ணு போடுறது கூட்டத்தொடர்ல அவங்க எல்லாரும் வந்துக்கலாம். இப்படிப்பட்ட தண்டனைகள் வந்து இந்த கூட்டத்தொடர் வரைக்கும் தான், அதர்வைஸ் ஸ்பெசிபிகலி ஸ்டேட்டட்.
இன்ஃபேக்ட் இந்த மாதிரி இன்டெஃபினிட்டாக சொல்லியிருந்தாங்கன்னா சில சமயம் சொல்லுவாங்க இன்று மாலை வரை, இன்று முழு நாள் நீங்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட்டத்தோட முடிகிற வரைக்கும் தான் புரிஞ்சுக்கணும். அவங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டு பீரியட் ஸ்பெசிஃபை பண்ணலன்னு சொல்லி சஸ்பெண்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கூட்டத்தோட அவரே சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ணுற வரைக்கும் இந்த கூட்டத்தோட பொறுத்த மட்டும் அவங்க அவைக்கு வர முடியாது. அப்படிதான். உறுதியாக இருக்கிறது வந்து இந்த விசாரணை அமைப்புகள் வந்து உங்களை ஒற்றுமைப்படுத்தும்னு ஏற்கனவே மாநிலங்களவையில பேசும்போது பிரதமரே சொல்லியிருந்தாரு. விசாரணை அமைப்புகள் மூலமாக நாங்க உங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறோம்னா அவர்களுடைய குற்றத்திற்கு விசாரணை அமைப்புகள் விசாரணை நடக்குது, விசாரணை அமைப்புகள் உங்களை ஒன்று சேர்க்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் நீக்கம், இடைநீக்கம் இது எல்லாமே வந்து இன்னும் அந்த கூட்டணியின் நெருக்கத்தை கூட்டுது அப்படின்னு சொல்லலாமா? கூட்டுது, அதுல சந்தேகம் இல்லை. பொது விரோதி, அரசியல் ரீதியாக பொது விரோதியாக பிஜேபி நமக்கு இருக்கிறாங்க. இந்த காங்கிரஸுக்கு மட்டும் இல்லை, டிஎம்சிக்கு மட்டும் இல்லை அப்படிங்கிற அளவில் கூட்டுது. ஆனால் அது அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த இந்தியா கூட்டணியில் எல்லா கட்சிகளும் தங்களுக்குள்ள வந்து ஆர்கானிக்கலி தே ஷுட் பிகம் மோர் யுனைடெட். இந்த மத்திய பிரதேசத்தில் நடந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடாது, நடக்காது அப்படிங்கிற ஒரு உறுதி வந்து காங்கிரஸ் அல்லாத மற்ற கட்சிகளுக்கு இருக்கணும். இதுலயே வந்து இதுவும் கூட்டணிக்குள்ள குழப்பம் உண்டாக்குற கேள்வி இல்லை சார். இதுலயே அமித்ஷா ரிசைன் பண்ணணும்னு சில கூட்டணி கட்சிகள் கேட்கிறாங்க, அவைக்கு வந்து விளக்கம் சொல்லணும்னு சில கூட்டணி கட்சிகள் கேட்கிறாங்க. கூட்டணிக்குள்ள ஒரு ஸ்டாண்டு யூனிஃபார்மா இருக்கணும், யுனைடடா இருக்கணும் அப்படிங்கிற நிலையை வந்து வெளிப்படுத்த மாட்டாங்களா? இல்ல, தனிப்பட்ட கருத்துக்களை அவங்க சொல்லலாம் ஒவ்வொரு கட்சியும். ஆனா எல்லா கட்சியும் ஒருமித்த அளவுல சொல்றது முதல்ல நீங்க சபைக்கு வாங்கன்னு சொல்றாங்க. சபைக்கு வாங்கன்னு சொல்றாங்க. சபைக்கு வாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய டிமாண்டே வந்து விளக்கம் கொடுக்கணுங்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிமாண்டாக அது வரக்கூடும். இதுல போக்கஸ் வந்து அமித்ஷா மேல வரும்போது அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் அப்படியேதான் இருந்தால் ஆட்சி தரப்புல இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களுக்கும் இந்த மாதிரி நாடாளுமன்றத்துல நெருக்கடி இருக்கிறத, அதாவது எதிர்கட்சிகள் போராடிட்டு இருக்கிறதுல அவங்களுக்கும் வந்து ஒரு உடன்பாடு இருக்கிற மாதிரி பொருள் கொள்ளலாமா? இல்லை, அப்படி பொருள் கொள்ள முடியாது. அவங்களுக்கு அதிருப்தி இருக்கலாம். நிறைய பேருக்கு இந்த டியூஓ காம்பினேஷனை பற்றி ரொம்ப அதிருப்தி இருக்குது. உதாரணம் உத்தரப்பிரதேசம் வந்து பல காலங்களாக இந்திய அரசியலில் கோலோச்சி கொண்டிருந்த ஒரு மாநிலம். அது காங்கிரஸாக இருக்கட்டும், ஜனதாவாக இருக்கட்டும். விபி சிங் காலத்தில் கூட இவங்களுக்கு வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து முக்கியத்துவம் இருந்தது, வழி வழியாக இருந்தது. அதை வந்து யாராலையும் வந்து மறுக்க முடியாது. அப்போ அவங்களாம் வந்து ரொம்ப கிரீடாக இருக்காங்க. உத்தரப்பிரதேசில் உள்ள அரசியல்வாதிகள்லாம், பிஜேபியுடைய அரசியல்வாதிகள். அதே மாதிரி மற்ற மாநிலத்தில் உள்ளவங்களும் கிரீடாக இருக்காங்க. ஆனால் இதில் ஆங்கிலம் சொல்லுவாங்க, நத்திங் சக்சீட்ஸ் லைக் சக்சஸ் அப்படிம்பாங்க. இவர் மோடி வெற்றி கொடுத்து கொண்டிருக்கிற வரையில் இவர் பின்னால் உறுதியாக ஆர்எஸ்எஸ் நிற்கும். கட்சி தலைமை அப்படிங்கிறது என்ன? கட்சி தலைமை, பிஜேபி கட்சி தலைமை வந்து இவங்க போட்டு வச்ச ஆள் தானே, அதனால அவர் இவர் சொல்றது தான் கேட்பாரு அப்படிங்கிற தான் இன்னைக்கு இருக்கு. மற்ற கட்சிகள் மாதிரி பிஜேபி கிடையாது. இந்த அதிருப்தியாளர்கள் உடனடியாக போயிட்டாங்கன்னா கட்சி வீக்கன் ஆகாது. ஏன்னா அது வந்து ஆர்எஸ்எஸ் உடைய காடர் பேஸ்டு பார்ட்டி. அதனால வந்து அந்த கட்சி அதிருப்தியாளர் அதுக்கப்புறம் ஒண்ணுங்களாம் போயிடுவாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாலராஜ் மதோக் தான். ஹி வாஸ் ஒன் ஆஃப் தி ட்ரியம்பரேட். இதில் வந்து ஜனசங்கத்தில் வந்து அத்வானி, வாஜ்பாய், பாலராஜ் மதோக் 3 பேரும் தான் இருந்தாங்க. பாலராஜ் மதோக் வந்து கட்சி விட்டு வெளியே இருந்ததுக்கப்புறம் நிலைமை என்னவாச்சு? அதனால மற்ற கட்சிகள் மாதிரி கிடையாது பிஜேபி வந்து. பட் உமா பாரதி வெளியில வந்தாங்க. அந்த சமயத்துல வெளியில வந்த சமயத்துல மத்திய பிரதேசல அந்த கட்சியை ஆட்சிக்கு வரவிடாமல் தோற்கடித்தாங்க. ஸ்பாயில்ஸ் போட்டு மூலமாக தோற்கடித்தார்கள். அதற்கு பிறகு திரும்ப போய் சேர்ந்துட்டாங்க. ஆமா, அது இவர் எடியூரப்பா பண்ண மாதிரி தான். தன்னுடைய பலத்தை நிரூபிச்சு காட்டிட்டு, நான் இல்லைன்னா நீ வந்து வரவே முடியாதுன்னு வேற வழி இல்லாமல் சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் நமக்கு என்ன தெரியணும்னா, எடியூரப்பா, உமா பாரதி வந்து அவங்க ஒரு குழுமத்தின் தலைவர்களாக பார்க்கப்பட்டவர்கள். இப்போ எடியூரப்பா வந்து இதுல லிங்காயத் சமூகத்தினுடைய லிங்காயத் சமூகத்துடைய தலைவராக அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் பார்க்கப்பட்டவர். உமா பாரதி தான் சோசியல் இன்ஜினியரிங் பிஜேபிக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்தவங்க, இந்த ஓபிசி எல்லாம் இங்க வர்றதுக்கு. அதனால அவங்க வந்து வெளியில போகும்போது ஓபிசி வந்து அவங்க கூட சேர்ந்து வந்து போயிட்டாங்க. ஏன்னா இது வந்து ஓபிசிகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. ஓபிசி அது அப்படி நினைக்கிறதுக்கான பல காரணங்கள் இருந்தது. ஆனா இன்னைக்கு மோடி எதிர்த்து நிக்கிறவங்கள எத்தனை பேர் வந்து இந்த மாதிரியான ஒரு ஜனசெல்வாக்கு உள்ளவங்களா இருப்பாங்க? அவங்களுடைய இதே அதிருப்தி என்னன்னா, இது என்னது எனக்கு எந்த அதிகார பங்கீடுமே இல்லாமல் இருக்குங்கிறது அது கிரீவன்ஸா இருக்கும்.
மற்றபடி மக்களுக்கு விரோதமான கொள்கை இவர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இவரோட சண்டை போட்டுக்கிட்டு இல்லை அங்கே வந்து. அதனால அது ரொம்ப பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணாது. மக்களுக்கு விரோதமாக இல்லை அப்படிங்கிறதுல எல்லா தரப்பும் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்றீங்க. ஆமா ஆமா. அதுல எதிர்கட்சிகளுக்குள்ளேயும் இதுல வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு கிரிப் இருக்கா அப்படிங்கிறதும் தெரியல சார். இந்த விசாரணையை திசை திருப்பி புதிய திரைக்கதை எழுதக்கூடிய முயற்சியில அரசாங்கங்கள் இருக்குன்னு காங்கிரஸும் திரிணாமுல் காங்கிரஸும் சொல்லுது. அதுல திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி தபஸ்ராய் அப்படிங்கிற அந்த தபஸ்ராயோட இந்த லலித் ஜான் கடைசியாக அங்க வராம மாஸ்டர் மைண்டா இருந்தவராக சொல்லப்படுகின்ற அந்த பீகார் ஆசிரியர் லலித் ஜா இருக்கிற படம் வந்து பாஜக பகிர்ந்து இருக்குது சமூக ஊடகங்கள்ல. அது திரும்ப அந்த விசாரணையை திசை திருப்ப பார்க்கிறார்கள். இந்தியா கூட்டணி மேல அவங்களுக்கு லிங்க் இருக்குன்னு சொல்றதுக்கு கொண்டு வர போறாங்கிற மாதிரி நேற்று காங்கிரஸ்ல இருந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அது வந்து டிஎம்சியை நோக்கி திரும்பின மாதிரி தெரியுது. அந்த முயற்சி அவங்க கண்டிப்பா செய்வாங்க. ஆளுங்கட்சி வந்து கண்டிப்பா செய்வாங்க. இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் சொல்லுவாங்கல்ல, ஆமா, அந்த முயற்சியை கண்டிப்பா செய்வாங்க. இப்போ இவர் வந்து எம்ஜிஆர் வந்து திமுக விட்டு விலகும்போது அவருடைய வீட்டில் வந்து பேஸ்மெண்ட்டில் வந்து அவர் ஒரு லைப்ரரி ஒன்று வச்சுருந்தார். அந்த லைப்ரரியில் வந்து பெரிய தலைவர்களுடைய படங்கள்லாம் மாட்டப்பட்டிருந்தது. அப்போ அந்த பிக்சர் போட்டிருந்தாங்க வேர்டனில். அப்போ ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டார், இவ்வளவு மகாத்மா காந்தி படம்லாம் போட்டிருக்காரு, நேருவை இவர் பதிக்கலையா? ஏன்னா எம்ஜிஆர் எல்லாருடைய படத்தையும் போட்டிருந்தார். அதில் அண்ணா எல்லாரும், பெரியார், மகாத்மா காந்தி எல்லாம். உடனே அடுத்து வந்து இவங்க வந்து ஒரு பிக்சரை போட்டாங்க. இல்லை, அடுத்த சுவரில் எதிர்த்தாப்பில் உள்ள சுவரில் நேருவோட பிக்சரை வந்து வச்சுருந்தாரு. யாரையும் அவமதிக்கிற நினைப்பு அவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி. இப்போது அப்படி ஒரு தகவல் வராமல் இருந்திருந்ததுன்னா, நேருடைய படம் இல்லைன்னா இவர் ஒரு ஆன்டி நேரு அப்படின்னு ஒரு பெரிய கேம்பெயினே நடத்தியிருக்கலாம். என்ன இவங்க அது மாதிரி தான் பண்ணுறாங்க. இதுல மைசூர் எம்பி பரிந்துரை கொடுத்தாரு சார். பரிந்துரை கொடுத்ததுக்கு அதுல ஒன்றும் பிழை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து எல்லாருக்கும் கொடுக்கறது நார்மல் தான் அப்படின்னு. கூட படம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து யார் வந்து படம் எடுத்துக்கொள்வதும் நியாயம் தானே. ஆமாங்க. ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து யாராவது அந்த படம் ஜென்யூனாங்கிறது தெரியாது. அந்த படம் ஜென்யூனாங்கிறது தெரியாது. அது ஜென்யூனாக இருந்தா கூட ஒரே பிரச்சனைக்கு வந்து படம் வந்து வேறொரு பிரச்சாரத்துக்கும் படம் எடுத்துக்கொண்டவர் குற்றவாளியாகவும் பாஸ் வாங்கி கொடுத்தவர் வந்து நிரபராதியாகவும் இருக்க முடியுமா அப்படிங்கிறதுனால அந்த கேள்வி வருது. இல்லை, அதாவது அந்த ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு முதல்லங்க தன்னுடைய தொகுதியிலேருந்து வர்றவர்னு தெரிஞ்சவொடனே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அவர் தன்னுடைய தொகுதியிலேருந்து வந்தவர்னு தெரிஞ்சவொடனே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் தொகுதியை விட்டு மேலேருந்து வர்றதுன்னா மற்றவர்கள் சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம். அப்போ அந்த மற்றவங்க யாருன்னு கண்டு அதில் இவர்கிட்ட நிச்சயமாக வந்து விசாரணை நடத்தப்பட வேண்டும். யார் சொல்லி நீங்கள் இந்த 4 பேருக்கு வந்து கொடுத்தீங்க, அல்ல 2 பேருக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிற பற்றி விசாரணை நிச்சயமாக வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ இதுலேயும் வந்து இப்போ நான் அரசு நிர்வாகத்தில் இருந்தபோது சில பொதுக்கூட்டங்களில் மாவட்ட ஆட்சியருக்கும் நிறைய பொதுக்கூட்டங்கள் கலந்துக்க வேண்டியிருக்கும். சில பேர் ரொம்ப நிச்சயம் கையில் வந்து அந்த ஃபோட்டோ எடுக்க சமயத்தில் லேசாக கையை பிடிக்க பார்ப்பாங்க. நான் படார்னு அடிக்கிற மாதிரி கையை தட்டி விட்டுருவேன். அல்லது என் தோளில் கையை போட வந்தால் அடிக்கிற மாதிரி, மற்றவங்க முன்னாடி அவர் அவமானப்படுத்துகிற மாதிரி அடிக்கிற மாதிரி தட்டி விட்டுருவேன். ஒரு அரசியல்வாதிக்கு அது மாதிரி பண்ண முடியாது. அவங்க அரசியல் பண்ணுறவங்க மக்களுடைய அபிமானத்தை வாங்கினவங்க. அதனால சில சமயம் அவங்களும் சொல்லி வச்சுருப்பாங்க, ஒரு செகண்டு தான்ப்பா தோளில் கை வைப்பேன், அந்நேரமே கிளிக் அடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க இந்த மாதிரி ஆட்கள். அதனால அரசியல்வாதிகளுக்கு வந்து தர்மசங்கடமாக போயிடும். அதனால் நிச்சயமாக அரசியல்வாதிகள் பக்கத்தில் நின்றாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படிங்கிறத வச்சு அரசியல்வாதியை வந்து உடனடியாக சம்மந்தப்படுத்த முடியாது. அதுதான் உண்மை சார். அந்த மாதிரி குற்றச்சாட்டை அந்த போட்டோ எடுத்தவர் மேலேயும் அல்லது பரிந்துரை கடிதம் கொடுத்தவர் மேலேயும் வைக்கிற நோக்கம் இல்லைங்கிறது 2 பேரும் முதல்ல பேசிட்டோம். 2 நாட்களாவே பேசிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் வேறு சூழல்கள்ல வேறு விதமான வாதங்களை வைக்கக்கூடியவர்களுக்காக இந்த கேள்வியை கேட்க வேண்டியது இருக்கு. பேட்டரி வாங்கி கொடுத்ததுக்கு கொலைக்கு உடந்தை அப்படின்னு இன்று வரை பேசிக்கொண்டிருப்பவர்கள் தானே இவங்க. இப்போ பரிந்துரை கடிதம் கொடுத்தது வந்து இந்த தாக்குதலுக்கு உடந்தை அப்படின்னு சொல்ல முடியாதா? அந்த ஆர்கியூமெண்ட்டை இதுக்கு வைக்க முடியாதா அப்படிங்கிற கேள்வி வந்து இயல்பாக வரத்தானே செய்யும். இல்லை, அது வரத்தான் செய்யும். பிஜேபி மேலே அந்த குற்றச்சாட்டு வரத்தான் செய்யும்.
இன்னொன்னு சொல்றேன், பேட்டரி வாங்கி கொடுத்ததுக்காக ஒருத்தனை கொலையில உடந்தேன்னு சொன்னாங்களே, ம். அந்த பெல்ட் எங்க இருந்து வந்தது, அந்த பாம் எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லி ஏன் விசாரணையே நடத்தல? ம். அல்லது அப்படி விசாரணை நடத்தியிருந்தால் அதை பற்றி உண்மைகள் ஏன் சொல்லப்படவில்லை? இது நம்ம இன்னொரு சப்ஜெக்ட் போக வேண்டாம். இதோட நான் நிப்பாட்டிக்கிறேன். நிப்பாட்டிடலாம். ஆமா. ஆமா. ஏன்னா அந்த இல்ல விசாரணையே வந்து ஒரு நானும் குளறுபடி. அது விரிவான விவாதத்துக்காக கேட்கல சார். ஜஸ்ட் இவங்களுடைய நேச்சர் வந்து அ ஆளுக்கு ஒரு நீதி அப்படிங்கிறதுல உடனடியாக வந்துடுறாங்களேங்கிறதுக்காக சொல்றேன். ம். ஆ அது இந்த சப்ஜெக்ட் இதான் சார். இன்னொரு செய்தி ஒண்ணு இருந்தது. இன்னும் 2 செய்திகள் இருந்தது. உத்தரப்பிரதேசத்துல பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏ 2014 இப்ப எம்எல்ஏவா இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரு 2014ல சம்பவம் நடக்கும்போது அவர் வந்து எம்எல்ஏவாக இல்ல. ஒரு சிறுமியும் வல்லுறவு கொண்ட வழக்கு அது. சிறுமியை வந்து பயன்படுத்திய வழக்கு. அவருக்கு வந்து 9 வருடங்கள் வழக்கு நடந்து இப்போ 25 வருட சிறை தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. 10 லட்சம் ரூபாய் அந்த சிறுமிக்கு இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிறதும் தீர்ப்புல கொடுத்திருக்கிறாங்க. 25 வருடங்கள் சிறை தண்டனை அப்படின்னு யூபி கோர்ட்டு அமர்வு நீதிமன்றம் தான் சொல்லியிருக்குது. அந்த கிரைமோட தன்மையும் இதுவும் கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்தது அந்த செய்தி படிக்கும்போது. அவருக்கு தானே வந்து கோர்ட்ல முடிவாகல. இருந்தாலும் அவருக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிற உணர்வு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கு அது. அந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒருத்தர் மேல சார்ஜ் ஷீட் வரைக்கும் போயிடுச்சு. என்னுடைய அபிப்பிராயம். யாரு மேலும் யாரும் கிரிமினல் குற்றச்சாட்டு சொல்ல முடியும். அதனால இந்த கிரிமினல் கேஸில் உள்ளவங்கலாம் தேர்தலே நிற்கக்கூடாதுன்னு சொல்றது வந்து நியாயம் கிடையாது. ஏன்னா ஒருத்தர் பிடிக்கலன்னா அவர் மேல கிரிமினல் கேஸ் வந்து லாட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட குழுமத்தை சேர்ந்தவரா, அதிகார பங்கீடில் இல்லாத குழுமத்தை சேர்ந்தவராக இருந்தால் அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டே இருக்கலாம். இவர் ஒன்றும் செய்ய முடியாது. பட் எஃப்ஐஆர் குவாஷிங்க்குன்னு இவரால் கோர்ட்டுக்கு போக முடியாது நிலைமை இருக்கலாம். ஆனால் இன்வெஸ்டிகேஷன் நடந்து சார்ஜ் ஷீட் ஆகிருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த மேட்டர் இஸ் அண்டர் ட்ரையல் அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்போது ஒரு 2 இது எடுக்கலாம். ட்ரையல் இது முடிவு எடுக்கிற வரைக்கும், தீர்ப்பு வர்ற வரைக்கும் நான் காத்திருக்கோங்கிற முடிவை எடுக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அது இந்த குற்றத்துடைய தன்மையை பொறுத்தது. அதில் வந்து இப்போ இந்த டிஸ்கிரிஷன் வந்து அரசியல் கட்சிகள் தங்களுக்கு தாங்களே எப்படி நம்ம சொல்கிறோமோ, தொலைக்காட்சிகளுக்கு வந்து அரசு ஒழுங்குமுறை இருக்கக்கூடாது, சோஷியல் மீடியாவுக்கு அரசு ஒழுங்குமுறை இருக்கக்கூடாது, ஆனால் தங்களுக்கு தாங்களே அவர்கள் ஒழுங்குமுறை வகுத்துக் கொள்ள வேண்டும் சொல்கிறோமோ, அதே மாதிரி அரசியல் கட்சிகள் தங்களுக்கு தாங்களே ஒழுங்குமுறை வகுத்துக் கொள்ளணும். இப்படிப்பட்ட சீரியஸ் கிரைம்னு சொல்லி ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டாக இருந்த பொழுது அவருக்கு அந்த சீட்டு கொடுக்காம இருந்திருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு பாருங்க, அது வெறுமனே குற்றச்சாட்டுலேயே விசாரிச்சு இன்னைக்கு தீர்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. 25 வருஷம் ஜெயில் தண்டனை சொல்லியிருக்காங்க. அப்போ குற்றச்சாட்டின் தன்மை அவ்வளவு தீவிரமா இருந்திருக்கு அப்படிங்கிறதான் பொருள். அவங்களுடைய லீகல் செல் அந்நியாருமே அதை படிச்சு பார்த்து சொல்லியிருக்கலாமே. சொல்லியிருக்கலாம். அதாவது இப்ப இந்த தீர்ப்பு வரும் வரை அவர் வந்து குற்றம் தீர்ப்பு முடிஞ்சு குற்றவாளி என்று தீர்ப்பு வர்ற வரைக்கும் அவர் நிரபராதின்னு பார்க்கிறது தான் நியாயம், அதுதான் நீதி. அது எல்லாமே கரெக்ட் தான் சார், அதை மறுக்க முடியாது. ஆனா இந்த பாலியல் வல்லுறவு, அந்த மாதிரி தொல்லைகள், கொள்ளை, அதாவது திருட்டு, பயங்கரமா கொலை, கொள்ளை, அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் வரும்போது அந்த மாதிரி கிரிமினல் வழக்குகள் வந்து கொஞ்சம் கட்சி வந்து பப்ளிக் மத்தியில கெட்ட பெயர் உள்ளவர் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவாது வாய்ப்பு கொடுக்கறத நிறுத்தலாம். போராட்டம் நடக்குது, அங்க வந்து அவர் மேல போராட்டத்துல வந்து நடந்த சப்போஸ் வன்முறை நடந்ததுன்னா அதுல வந்து தீவிரமான வழக்கு பிரிவுகள்ல, சட்ட பிரிவுகள்ல வழக்கு போட்டிருந்தாங்கன்னா அதை வந்து பார்க்க வேண்டியது இல்லை. அதை புரிந்து கொள்ள முடியும். அது ஆனா இந்த மாதிரி வழக்குகள் வந்து கொஞ்சம், அதாவது தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறமே கூட அந்த செய்தி வந்து ரொம்ப டிஸ்டர்பிங் செய்தியா இருக்கு. ஆமா, அதாவது ஒன் இஸ் இன்னசென்ட் அன்டில் ப்ரூவ்டு கில்ட்டி அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம். அதாவது ஆதாரம் இல்லாமல் ஒருத்தருக்கு தண்டனை கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து அது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஜெயில் தண்டனை அது மாதிரிலாம் போறது. ஆனால் பப்ளிக் சென்ஷூர்னு ஒன்று இருக்கே, அரசியல் கட்சிகள் தங்களுக்குன்னு தார்மீக நெறிமுறை வகுத்துக் கொள்ள வேண்டியது இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி அரசியல் போராட்டங்கள் இதிலெல்லாம் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போயிருந்தா கூட அது வந்து மிகப்பெரிய குற்றம் இல்லை. அவங்க அரசை எதிர்த்து போராடினாங்க, நாட்டின் அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு அரசை எதிர்த்து போராடினாங்க.
அதுக்கு நீதிமன்றத்தில் வந்து இவங்க வந்து சொன்னாங்க, இல்லை இந்த போராட்டத்தில் வந்து இந்த வன்முறை வந்துச்சு, அந்த வன்முறை வந்துச்சு, என்ன காரணத்தினாலையோ அதுக்கு அவரும் வந்து அபட்மெண்ட் டு த கிரைம்னு சொல்லி கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு அவர் மேலே குற்றச்சாட்டு, ஜெயிலு இது மாதிரிலாம் நடக்கலாம். ஆனால் இந்த லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போகிறவங்க, இப்படிப்பட்ட மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் நிலுவையில் இருக்கும்போது, லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளாக நிலுவையில் இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் டிக்கெட் கொடுக்காம இருக்கிறது அந்த கட்சியுடைய மேன்மையை பறைசாற்றும். அப்படி இல்லாமல் கொடுத்தாங்கன்னு இன்னைக்கு இதில் ஒவ்வொரு தரமும் வந்து ரிப்போர்ட் வருது. இதில் இந்த எலக்ட்ரல் கேண்டிடேட்டில் ஒவ்வொரு கட்சியிலிருந்து எத்தனை பேர் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி வருது. அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி 19 சொல்லிட முடியாது, எத்தகைய குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அப்படிங்கிறத பார்க்கணும் நினைக்கிறேன். ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம் தான், திரும்பவும் பேசலாம். ஏடிஆர் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் ஒவ்வொரு தடவையும் தேர்தல் வேட்புமனு வந்த உடனே எல்லாருடைய வேட்புமனுவையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி இந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க. ஆனா எந்த விதமான குற்றங்கள்ங்கிற கிளாசிபிகேஷனோட இனிமே அடுத்தாப்புல கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றதும் தோணுது. கரெக்ட். அந்த 2 விஷயம் சுவாரஸ்யம்னா என்ன, நமக்கு ஒரு வெளிச்சம் கொடுக்கிற விஷயமாக இருக்கு சார். அந்த ஏடிஆர் உடைய ரிப்போர்ட்ஸ் வரும்போதும் என்சிஆர்பி டேட்டா வரும்போதும் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எத்தகைய தன்மையாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு புரிதல் வருது. அவ்வப்போது செய்தித்தாள்ல கிடைக்கிறது அல்லது செய்திகள்ல கிடைக்கிறத தாண்டி என்சிஆர்பி டேட்டா வரும்போதும் இந்த மாதிரி தேர்தல் நேரங்களில் வரக்கூடிய தகவல்களும் நமக்கு புரிதலை கொடுக்குது அப்படின்றது ஒரு செய்தி தான் சார். ஓகே சார். ஓகேங்க, நன்றி சார். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். வணக்கம். நண்பர்களே, உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.